Hey hello guys, welcome to the channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டான வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா காரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இதை ஏன் இந்த சேனலில் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, என்னோட எல்லா ட்ரிப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் வந்துருக்குது. ஸோ நாங்கள் போட எல்லா ட்ராவல் வ்ளாக்ஸுமே இந்த கார் தான். ஸோ இப்போ என்ன கார்னு பார்த்தீங்கன்னா Volkswagen Vento. ஸோ இதுதான் வந்து அந்த காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காரை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஸோ இந்த கார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ் கார் தான். ஸோ அது எது ஒர்த்தா இல்லையா, அந்த ஹை மெயின்டெனன்ஸு இதோட மைலேஜ் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அந்த காரை நான் உங்களுக்கு ஓட்டியும் காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டயர் வந்து பார்த்தீங்கன்னா 185/60 R15 டயர்ஸ் தான் இதுக்கு. ஸோ ஹை அண்ட் காருக்கு கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் இந்த டயர் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக டயர் மாற்றினேன், வந்து அப்போலோ போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு டயர் வந்து புதுசாக தெரியுது, வேறு ஒன்றும் மேட்டர் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1.5 லிட்டர் TDI இன்ஜின், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஹுட் செட்டப்பு. ஸோ இது 1.5 லிட்டர் TDI இன்ஜின் நான் சொன்ன மாதிரி. ஸோ இது கிளைம் டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ARAயில் வந்து 22.2 km/லிட்டர். ஸோ 22 கிலோமீட்டர் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட அதிகமாகவே எனக்கு கொடுத்துருக்கு. அப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணியும் காட்டுறேன் லைவாக. ஸோ இப்போ நம்ம உள்ள காருக்குள்ளே போயிட்டு நான் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் காருக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். ஸோ நான் பார்க்குறேன். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து 60,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து எனக்கு மேஜர் சர்வீஸ் அப்படின்னு எதுவுமே வந்ததில்லை. 15,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சர்வீஸ் விடணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 7.5Kக்கு ஒரு சர்வீஸ் விடணும். அதுக்கப்புறம் 15,000 விடணும். அது மட்டும் ரெண்டாக வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா சர்வீஸுமே பெய்ட் சர்வீஸ் தான் செகண்ட் சர்வீஸ்லேருந்து. ஸோ ஒரு சர்வீஸ் நான் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா 14,000 பே பண்ணுவேன், அரௌண்ட் 14,000. ஸோ எனக்கு டேக்ஸ்லாம் சேர்த்து 15,000 நான் பே பண்ணுவேன். ஸோ இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இயர்லி ஒன்ஸ் தான் சர்வீஸு. ஸோ மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இயர்லி ட்வைஸ் வரும், 6,000 சம்திங் வரும். ஸோ அது 12,000 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த அமௌண்ட் தான் வந்துருச்சு. பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இது வந்து Volkswagen, எல்லா பார்ட்ஸுமே ஜெர்மன். ஒருவேளை வந்து பார்ட்ஸ் போயிடுச்சுனாலும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஜெர்மனிலேருந்து வரணும் அப்படின்றனாலே வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்து தான் சொல்லுவேன். நான் இப்போ வேர்டிக் டேங்க் கொடுக்குறேன்னா நான் அந்த காரை வந்து 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். 2018 இந்த கார் வாங்கியாச்சு ஏப்ரலில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2020 டிசம்பர் ஆகிடுச்சு. ஸோ 2.5 வருஷத்தில் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கார் நான் வாங்கினது ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன், இன்க்ளூடிங் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. ஏன்னா இப்போ நான் போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ரோடு. ஸோ இந்த எனக்கு வந்து இப்போ வந்து நிறைய வார்பிளிங் இருக்குது கீழே. ஸோ எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை, அவ்வளோ ஸ்டேபிளாக கார் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நான் கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா ஹைவேலையும் சரி எதுலேயும் சரி ஸ்டேரிங்கில் வந்து அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும், ஹெவி ஃபீலிங். நான் அப்படி பண்ணுறேன்னா கூட கார் வந்து மூவ் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் இருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேரிங் வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இதே நான் ஸ்லோ ஸ்பீடில் இப்போ நான் ஸ்லோவாக போகிறேன், இப்போ நான் அதே பண்ணேன்னா வண்டி மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த காரோட அந்த இதுவே ஸ்டேபிள் கான்செப்ட் செம்ம டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்போது ஸ்டேரிங் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும், அந்தளவுக்கு ஹெவி ஆகிடும். எல்லா கார்லேயும் அந்தளவுக்கு ஸ்டேரிங் ஃபீட்பேக் இருக்காது. எனக்கு இந்த அளவுக்கு எந்த கார்லேயுமே கான்ஃபிடன்ஸ் கிடச்சதே இல்லை. Volkswagen மாதிரினா எனக்கு ஸ்கோடா தான் அப்போ விட்டிங்கன்னா. ஸோ வேறு எதுவுமே இல்லை அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் நான் நிறைய கார் ட்ரை பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா மாருதி ஹுண்டாய் தான். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே சேஃபான ஒரு கார். அதே மாதிரி ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டியூவல், ABS வந்து மேண்டேட்ரி எல்லா வேரியண்ட்லையுமே. ஸோ ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஆடியோ சிஸ்டம் வந்து இது வந்து ஹைலைனில் வந்துடும். ஹைலைன் வந்து 3rd வேரியண்ட் இந்த காரில். கம்ஃபர்ட் லைன், ட்ரெண்ட் லைனில் இது வராது, அது வந்து லோவர் மாடல்ஸ். ஸோ இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 2017 மாடல் எடுத்ததுனால எனக்கு 1 lakh ஆஃபரில் வந்துச்சு. ஸோ இது வந்து எனக்கு 13 lakhs வந்துச்சு. ஸோ நார்மலாக இந்த கார் நீங்கள் இன்றைக்கி எடுத்திங்கன்னா 14.5 சம்திங் வரும் ஆன் ரோடு. இது டீசல் வண்டி, TDIன்றது டர்போ சார்ஜ்டு டைரக்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இது வந்து டர்போ சார்ஜ் இன்ஜின் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து 110 PS. அதே மாதிரி டார்க் வந்து அரௌண்ட் 250 சம்திங். ஸோ இது வந்து அந்த டார்க் வந்து எனாமஸாகவே இருக்கும், உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஃபஸ்ட் கியர்லேயே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மூவ் ஆகும். செகண்ட் கியரில் கூட என்னால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாமலே என்னால் மூவ் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு டார்க் இருக்கும் அந்த வண்டியில். ஏன்னா செமையாக ஃபீல் பண்ண முடியுது எல்லா இடத்துலையுமே. 3rd கியரில் கூட நான் ஈஸியாக மூவ் பண்ணுறேன் நிறைய இடத்துல. அஃப்கோர்ஸ் ஆக்சிலேட்டர் முடிச்சு தான் ஆனப்போ. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 0 to 100 நான் என்ன டெஸ்ட் பண்ணல. பட் இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோக்காக. பக்கத்தில் மூஞ்சி மாறிடுச்சு. இப்போ நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். பட் இந்த ரோட்டில் தான் கண்டிப்பாக பண்ண முடியாது. நான் ஹைவே திருப்பி டெஸ்ட் பண்ணுறேன். இல்லை நல்ல ரோடை தான் வந்தால் கண்டிப்பாக நான் டெஸ்ட் பண்ணுறேன். இந்த ரோட்டில் வந்து என்னால் அதை பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து மைலேஜ் தான். ஸோ மைலேஜ் வந்து ARA கிளைம் பண்ணது பார்த்தீங்கன்னா 22.2 கிளைம் பண்ணியிருக்காங்க இதுக்கு கம்பெனிலேருந்து. பட் இந்த வண்டியை நான் 70லே ஓட்டி ஹைவேயில் 27 வரைக்கும் எனக்கு கொடுத்துச்சு. நான் திரும்பி என்னால் கொடுக்க வைக்க முடியுமா எனக்கு தெரியல. அதனால் நான் அதை போய் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ போட்டுறேன் வீடியோவில் இங்கே. ஸோ ஏன்னா 27 வந்து வேறு லெவல் மைலேஜ். பட் கண்டிப்பாக வந்து அது வந்து என்னென்னா 70லே நான் மெயின்டைன் பண்ணோம்.
அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த காராக இருந்தாலுமே க்ரூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா ஹை பவர்லேயும் சரி ஸ்டார்டிங்லேயும் சரி மைலேஜ் கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து ஃபியூலையும் ஏரையும் மிக்ஸ் பண்ணி தான் கார் ஓடுது இல்லைங்களா. ஸோ ஃபியூல் வந்து அதிகமாக இருக்கும்போது ரிச் மிக்சர்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஏர் அதிகமாக இருக்கும்போது வந்து லீன் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம க்ரூஸ் பண்ணும்போது மட்டும்தான் லீன் மிக்சர் வரும். ஏன்னா ஹை பவர்லேயும் சரி லோ பவர்லேயும் சரி அந்த வந்து காருக்கு வந்து எனாமஸ் பவர் தேவை. ஸோ ஃபியூல் அதிகமாக இருக்கும். ஸோ ரிச் மிக்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்ஜின்குள்ளே. லீன் மிக்சர் வந்து க்ரூசிங் ஸ்பீடில் மட்டும்தான் வரும். அதாவது ஸ்டேபிளாக ஒரு ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது அது 70 or 80. அது வந்து 70 வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காருக்கு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருந்தது 27. 80ல் போனால் 25 அந்த ரேஞ்ச் வரும். 100ல் போனீங்கன்னா 22 அந்த மாதிரி பார்க்கலாம். 100-120ல். ஸோ அவ்வளோதான் பார்க்க முடியும். பட் 70ல் 27. ஸோ செம ஸ்வீட் ஸ்பாட் அது. ஏன் அந்த லீன் மிக்சர் அவ்வளோதுக்குன்னா அங்கே வந்து ஏர் அதிகமாக போயிட்டு இருக்கும். அப்போ கூட கார் வந்து ரன்னிங்லேயே இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி ஃப்ரிக்ஷன்லாம் தாண்டி ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எந்த பம்பும் பண்ணல. ஸோ அதான் வந்து அந்த ரீசன். ஸோ அது எந்த காரணமே அந்த க்ரூசிங்கில் கிடைக்கும். ஸோ இந்த காருக்கு அந்த க்ரூசிங்கில் கிடைக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா நம்ம எந்த இந்தியன் ரோட்லையுமே கண்டிப்பாக 70ல் ஓட்டவே முடியாது. ஹைவே வந்தாலும் சரி செம்ம ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பேரிகார்டெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. பட் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த கார் மைலேஜ் தராதுன்னு சொல்கிறவங்கட்டலாம் இந்த வீடியோ நீங்கள் காட்டலாம். கண்டிப்பாக இந்த கார் நல்லாவே மைலேஜ் தரும். அது ஓட்டுறவங்களை பொறுத்து தான். அஃப்கோர்ஸ் ஸ்விஃப்ட் அளவுக்கு நீங்கள் மிதிச்சு ஓட்டினாலும் கிடைக்காது. பட் நீங்கள் ப்ராப்பராக ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இது என்ன காமிச்சிருக்கேன்னா 19 காமிச்சிருக்கு. இந்த ரோட்டில் நான் 70 மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் நான் அடிக்கடி பிரேக் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோதான் கிடைக்கும். பட் ஹைவேல வந்து எனக்கு அது கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணி 27 வரைக்கும் கொண்டு போயிட்டேன் நான். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி இந்த காரோட சேஃப்டி நான் சொல்லிடுறேன். இது வந்து செம ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சரு. இந்த பேசஞ்சர் கேபின்றது எதை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்க இடம் மட்டும் சொல்லுவாங்க. பானட்டும் பூட்டும் இல்லாமல். ஸோ அது வந்து செம ஸ்டேபிளாக இருக்கும் இந்த காரில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொலிஷனாக இருக்கட்டும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. ஆச்சுன்னா கொலிஷன்லலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து செம்மவே சேஃபாக இருப்பீங்க காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது. ஸோ அதே மாதிரி எதுவும் சொல்கிறேன். டோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து டோருமே வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தட் ஃபீலிங் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், ஒரு டேங்க் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அது சில காரில் மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இது ஒன்று வந்து Volkswagen அப்புறம் ஃபியட்டில் இந்த மாதிரி காசில் மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அந்த ஃபீல் தான் உங்களை வந்துட்டு ஒரு பவர் ஹவுஸ்க்குள்ளே உட்காந்துருக்கும், ஒரு டேங்க்குள்ளே உட்காந்துருக்கும் அப்படின்ற ஃபீலிங் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு லாரியே வந்து இடித்தாலும் நீங்கள் உள்ளே சேஃபாக இருப்பீங்கன்னா அது இந்த காரில் கண்டிப்பாக பாசிபிள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. டிசைனில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. ஸோ ஆக்டிவ் சேஃப்டி பாசிவ் சேஃப்டின்னு ரெண்டு சொல்லுவாங்க. ஆக்டிவ் சேஃப்டின்றது கொலிஷனுக்கு முன்னாடி வர்றது. ஸோ அதுவும் இதில் அதிகம். பாசிவ் சேஃப்டின்றது கொலிஷனுக்கு அப்புறம் வர்றது. அதுவும் இதில் அதிகம். ஏர் பேக் ஆகட்டும், அந்த ஸ்ட்ரக்சருமே உங்களை வந்து கொலிஷனுக்கு அப்புறம் ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ அதுவும் பாசிவில் வரும். அதே நேரத்தில் ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் ஆகட்டும். பிரேக் வந்து வேறு லெவல் பிரேக்கே. இப்போ நான் அப்படியே பிரேக் அடிச்சு காட்டுறேன். இப்போ நான் 80ல் போயிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு பிரேக்கிங் டெஸ்ட் பார்க்குறேன். இப்போ எவ்வளோ நேரத்தில் நிற்கிது நீங்களே பாருங்கள். டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொத்தமே 2 மரம். இப்போ நான் அப்படிலாம் பிரேக் அடிச்சு நீங்கள் பழகாதீங்க. ஹைவேல யாரும் வரலன்றனால அடித்தேன். மொத்தத்துக்கு 2 மரத்தில் 80லேருந்து நின்றுச்சு. ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கேல்லாம் இல்லை. பட் ரொம்பவே ஒரு கம்மியான பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. 80லேருந்து நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்கிங் கார்ஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட். செடான் ரேஞ்சஸில், இந்த ரேஞ்சஸில், இந்த 15 lakhs ரேஞ்சில். யாராவது வந்து இது வந்து Volkswagen வந்து ஹை மெயின்டெனன்ஸ், ஸோ அதனால தான் நான் வாங்க மாட்டேன், நீங்களும் அதை வாங்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹை மெயின்டெனன்ஸ் தான். இந்த காரை வந்து நான் வந்து பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை மாற்றிருக்கேன். இது வரைக்கும் வண்டி வாங்க 4 தடவை மாற்றிருக்கேன். 60,000 கிலோமீட்டருக்கு. அது காரணம் ஏன் டிரைவிங் ஸ்டைல். சரிங்களா, நான் ஹைவேல வந்து 150, 160லாம் ஓட்டுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துடும். சம்டைம்ஸ் வந்து பிரேக் பேட் போயிடும். நான் சொல்கிறது சென்னை பெங்களூர் ஹைவே அந்த மாதிரி. அப்படி ஓட்டும் போது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பேட் போயிடும். ஸோ நாங்கள் அதிகமாக ஓட்டினால போயிடுச்சு. ஜென்ரலாக 80, 90ல் ஓட்டுறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் போகாது. ஸோ ஹை மெயின்டெனன்ஸ் கார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஒர்த் த மணி கண்டிப்பாக. நான் ஏன் எல்லாருக்கும் இந்த கார் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா சேஃப்டி தான். சேஃப்டி எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக அது வந்து நடக்கிறது இல்லை. நிறையா கார்ஸ் நான் நேம் பண்ண விரும்பல. அதிலலாம் வந்து சேஃப்டியே கிடையாது. 0 ஸ்டார்ஸ் வாங்கிட்டு ஏர் பேக்கே இல்லாத கார்லாம் இன்னும் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. பட் எனக்கு அது ஏன்னா எனக்கு புரியல. கவர்மெண்ட்லேருந்து எந்த ரெகுலேஷன்ஸுமே இல்லை. ஃபாரின்லலாம் ஏசி இல்லாமல் கூட கார் இருக்கும், ஆனால் ஏர் பேக் இல்லாமல் கார் இருக்காது. நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ இந்த காரோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ் இன் மை லைஃப், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த கார் வந்து எனக்கு பிடிக்காத 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸு, இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் இல்லை, எல்இடி லேம்ப்ஸ் இல்லை. ஸோ இது ரெண்டும் அவங்க கொடுத்துருக்கணும். 15 லட்ச ரூபா காரில் வந்து எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்கணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது அரௌண்ட் 165, 170 மில்லிமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குது. 163 மில்லிமீட்டர்ஸ் நினைக்கிறேன் டு பி எக்ஸாக்ட். ஸோ நான் கரெக்டாக போடுறேன் வீடியோவில். ஸோ அது ஏன் கம்மி, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அது
சேஸோட டிசைனே அப்படி தான். ஸோ அதை நம்ம போயிட்டு மாற்றணும்னு சொல்கிறது வந்து பாசிபிள் கிடையாது. இது இந்தியாவுக்காக அவங்க மாற்றிலாம் விட முடியாது. ஸோ அது ஃபைன், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹேட்ச்பேக்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். பட் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்துக்கலாம். இது 2 தான் வந்து எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் அந்த காரில். பட் அது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வி கேன் அட்ஜஸ்ட். ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கணும் கண்டிப்பாக இந்த காரில். ஸோ அது இல்லாமல் இதோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த காரை நிப்பாட்டணுன்னே தோணாது. எப்போ எடுத்தாலும் டயர்டே ஆக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு காரு. அதே மாதிரி ஸ்டேபிளான ஒரு காரு. ஹைவேல நீங்கள் எத்தனை கட்டு கொடுத்து எடுத்தாலும் கண்டிப்பாக அவங்க கண்ட்ரோலில் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டியரிங் ஃபீட்பேக் நான் சொன்ன மாதிரி அதுதான். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த காருக்கு. மைலேஜ் வந்து ஆவரேஜ் தான், ஓகேங்களா. அது நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான். மற்ற கார் மாதிரி தான். எல்லோரும் வந்து ஸ்விஃப்ட் வாங்கிட்டு 30 ஓட்ட கிடைக்கிறதும் கிடையாது. வென்ட்டோ வாங்கிட்டு எல்லாரும் 15-14 ஓட்டுறதும் கிடையாது. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பண்ணிட்டு இருந்தேனுங்களா. ஸோ அப்போ நான் எடுத்தது தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து இப்போ 19.5 இருக்குது. ஸோ இப்போ நான் 70 உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். மைலேஜ் எதுவாக ஏறும். ஸோ நான் காட்டுறேன் எவ்வளோ தூரம் போக முடியுது. இந்த ரோட்லேருந்து நான் அவ்வளோதான் போக முடியும். ஸோ நான் அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு போடுறேன், ஹைவேல எவ்வளோ வந்துச்சுன்றது. ஸோ இப்போ வந்து 19.5 வரைக்கும் தருது. ஸோ இது வந்து காரோட சிஸ்டம் தான். இது வந்து ஆவரேஜ் மைலேஜ் தான். ஸோ இதை நம்ம அப்படியே எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த ரேஞ்சிலே நீங்கள் ஓடிட்டு இருந்தால் இதுதான் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். A few moments later. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க 20 வந்துச்சு உங்களுக்கு மைலேஜ். ஸோ 19.5 20 வந்துச்சு. ஸோ இதே வந்து இவ்வளோ ஸ்லோவாக ஆயிடுச்சுன்னா இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு வந்தது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஒரு மோசமான ரோட்டில் தான் வந்திருந்தேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது அந்த ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் மேட்டர் ஆகும் அப்படின்றனால எங்களுக்கு இப்படி ஆயிடுது. ஸோ இது நீங்கள் ஹைவேலே ஓடிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து வேகமாக ஏறி இருக்கும். அது ஒரு மேட்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹைவேலே ஓட்டும்போது அந்த இதுவும் ஞாபகம் வச்சுக்கோம். கார் வந்து கொஞ்சம் அந்த டேட்டாவும் முக்கியம். ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப இதாக தான் ஓடிட்டு வந்தோம் அப்படின்றனால வந்து அதுவும் அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதால் அதுவுமே வந்து கொஞ்சம் இதில் தான் இருக்கும். ஸோ எப்போ நம்ம பிரேக் பண்ணுவோம்னு அதுக்கும் தெரியாது. சரி, ஹைவேல வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 19.5 20 கிடைக்கிறதே வந்து வேறு லெவல்லாம். கிளைம்டு மைலேஜ் 22 தான். நான் இந்த மாதிரி ரோட்டில் 20 எடுத்துட்டேன். ஸோ யாருமே வந்து இனிமேல் வந்து கம்மியாக கிடைக்குதான் சொல்லாதீங்க. 20 வந்து ரொம்பவே டீசெண்டான மைலேஜ் இவ்வளோ பெரிய காருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த காரோட ரிவ்யூ என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கார் வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது Volkswagen இல்லை ஸ்கோடா வச்சுருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ நான் இன்ஜினியரிங் முடிக்கும் போது தான் எனக்கு வந்து காரோட சேஃப்டிஸ் அப்படின்னு தெரிஞ்சது. அதனால தான் அந்த கார் வாங்கினேன் கூட. ஸோ இதை நான் அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you next video. Bye bye.